வாழைக்காய் பொரியல் செய்யலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. கடாய் வச்சிட்டேன். ரெண்டு ஸ்பூன் கல்லெண்ணெய், கடுகு ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கிறேன்டா நீள்வாக்கில். அதையும் பார்க்கலாம். இஞ்சி ஒரு 4, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டை நசுக்கி வச்சிருக்கேன். அதே போட்டலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மிளகாய் பொடி, வரமிளகாய் பொடி போட்டுக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. நான் வரமிளகாய் பொடி போடுறேன். 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், வாழைக்காயை நார் உரித்து நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சு தடை போட்டலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வேக வச்சிடலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இன்னைக்கு தண்ணி ஊற்றாமே செய்ய போகிறோம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இதே இலகி வேகுது. இதே மாதிரியே 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா, 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளக்கி விட்டுலாம். இல்லை மூடி போட்டு மூடிடலாம். கப்புன்னு கேப் இல்லாமல் பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுறலாம். தண்ணி ஊத்தாம இப்படி தொளிச்சு வேக வச்சு எடுத்துடலாம். ஏன்னா அடி பிடிக்குது. நம்ம மிளகாய் பொடியெல்லாம் போட்டங்காட்டி அடி பிடிக்குது. இது மிளகாய் பொடி போடாமல் இருந்தோம்னா அடி பிடிக்காது. மிளகாய் பொடி போட்டங்காட்டி அடி பிடிக்குது. மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்.
வெந்துருச்சு. தேங்காய் பூ போட்டுடலாம். தேங்காய் பூ போட்டு இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.